சென்னை மதுரவாயலில் மக்கும் குப்பை மக்காத குப்பை தொடர்பாக சோதனையில் ஈடுபட்ட மாநகராட்சி கண்காணிப்பு குழுவினரை வியாபாரிகள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பரத் விவரங்களை சொல்லலாம். சென்னை மாநகராட்சி வலசரவாக்கம் மண்டலம் 11க்கு உட்பட்ட இந்த கண்காணிப்பு குழு அதிகாரிகள் தான் தற்போது சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை மதுரவாயல் சுற்றுவட்டார பகுதியில் இந்த கண்காணிப்பு குழு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய வணிக வளாகங்கள், சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை உள்ளிட்ட பகுதிகளில் குப்பை, அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரித்தெடுப்பதற்கான குப்பை தொட்டிகள் வைக்காததற்காக இந்த அபராதம் விதிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அப்போது ஒரு சில கடைகளுக்கு அபராதம் விதித்ததாக கூறப்படுகிறது. இதில் 2000 முதல் 10,000 வரை அபராதம் விதித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் தொடர்ந்து அடிக்கடி இந்த அதிகாரிகள் தொல்லை தருவதாகவும், குறிப்பாக வந்திருந்த அதிகாரிகள் போலி அதிகாரிகளா என்று சிறிது சந்தேகம் ஏற்பட்டதால் அங்கிருந்த அதிகாரிகளை வியாபாரிகள் சிறைப்பிடித்து அவரது ஐடி கார்டுகளை வாங்கி சோதனை செய்தார்கள். அதிகாரிகள் என்பது உறுதியாகின பின்பும் தொடர்ந்து அதிகாரிகள் இருக்கக்கூடிய வியாபாரிகளை தொல்லை தருவதாக கூறி தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அருகே இருக்கக்கூடிய அதாவது ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் அங்கு குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மதுரவாயல் காவல் நிலையத்திலிருந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருவரையும் சமாதான பேச்சுவார்த்தையும் ஏற்பட்டு வருகிறது. அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய இந்த சென்னை மாநகராட்சி உயர் அதிகாரிகள் தற்போது வந்து இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் இந்த பகுதியானது பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. பரத், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.